அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. திடீர்னு எதிர்பாராத விதமாக மழை பெய்து சென்னையே குழுகுழுன்னு இருக்குது. ஆனால் அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடித்துள்ளது. இன்ஃபேக்ட் இப்படி தாங்க இருக்கணும் அரசியல் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அதனால தான் நாமளும் பார்வை அப்படியே கொஞ்சம் தூர பார்வையாக அமெரிக்கா அண்டார்டிகா அப்படின்னு திருப்பி வச்சுன்னுக்கிறோம். ஏதாவது நடந்தால் தானே நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு, எதுவுமே இல்லாததை வச்சு உப்புமா கிண்டுறதுக்கு நாம் தயாராக இல்லை. சரி, பிள்ளையார் சுழி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஒரு தடவை பொதுக்கூட்டத்தில் சொன்னார், அதை பாருங்க பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்னு. இப்போ அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிடையாது பிள்ளையார் சுழி, அது தவறான ஸ்டெப்பு, தவறான வார்த்தை பிரயோகம். இந்த தாவேக்கா வரும் வரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இப்போ அவருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டம் அதுதான் உண்மையான பிள்ளையார் சுழி. இது நிஜமாகவே ஒரு அப்ஸ்விங்கில் கொண்டு போயிருக்கு என்டிஏவை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அதர் ஹேண்ட் இந்த பக்கம் திமுக தரப்பில் பதட்டம் நிறைய தருகின்றது. கூட்டணியிலையும் குழப்பங்கள் உச்சத்தை அடைந்துள்ளன. எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். முதல்ல அமமுக தினகரன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், அவர் என்டிஏவுக்கு மிகப்பெரிய வேல்யூ அடிஷனாக இருப்பார் அப்படின்னு. அந்த அமமுக என்டிஏவில் இணைந்த பிறகு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்களும் டிடிவி அவர்களும் ஒன்றா சேர்ந்து ப்ரெஸ் மீட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் எடப்பாடியார் அவர்களை கேட்குறாங்க, அது சோஷியல் இது கேட்க தான் செய்வாங்க, அன்றைக்கி அப்படி பேசினார் இன்றைக்கி எப்படி பேசினார் அப்படின்னு ரொம்ப அழகாக பதில் சொன்னார். வைகோ அவர் பேசாத பேச்சா அப்படின்னு. கூடவே மல் ஹாசன் அவருடைய பேச்சுக்களையும் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் ஒரு கட்சி தலைவர் அரசியல்வாதி அப்படின்றதையே மறந்துட்டாரோ இல்லைங்க, இன்னும் அந்த கட்சியெல்லாம் அவர் வச்சுக்கிறாரு. சமீபத்தில் செயற்குழு கூட நடந்துதான், அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இப்போது நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார், ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்கிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன அளவுக்கு கூலாக அவர் அந்த கேள்வியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு நிதானமாக அதே சமயத்தில் ஓங்கி அரைஞ்சா மாதிரி பதில் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கும்போது நிஜமாவே அவர் வேல்யூ அடிஷன் அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இத்தோட இந்த தேர்தலில் அவர் போட்டியிட போவதில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்குது. கடைசி வரைக்கும் அப்படியே கீப்பப் பண்ணார்னா அது ஒரு பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஜெயிச்சு எம்எல்ஏவா வந்துட்டார் அப்படின்னா நாளைக்கு அதிமுகக்குள்ளே ஏதாவது குழப்பத்தை பண்ணி கட்சியை கைப்பற்ற பார்ப்பாரோ, இல்லை எனக்கு மந்திரி பதவி கொடு அப்படின்னு கேட்பாரோ, அவருக்குன்னு தனியாக ஒரு சர்க்கிளை சேர்த்துக்குன்னு ஏதாவது குழப்பம் பண்ணுவாரோ அப்படின்ற சந்தேகத்துக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் போயிடுச்சு. இது நம்பர் 1. இதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்பர் 2, இந்த 2 பேரையும் தமிழகம் முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தில் முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்டிஏ. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டிடிவி அண்ணாமலை அவர்கள் அளவுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நல்ல பளீர்னு பதில் கொடுக்கறதுக்கு தலைவர்கள் இல்லை. அது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாங்க. அதனால தான் அந்த ப்ராக்டிஸ் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது. ஏன் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, எதையோ ஒன்று பதில் சொல்லி அந்த நேரத்துக்கு அந்த மேட்ரை ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இங்கே இல்லை அப்படின்னும் போது இவங்க 2 பேரையும் ஒரு தொகுதியில் கட்டி போடாமல் முழுக்க உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு என்டிஏவுக்கு ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் பாமக அன்புமணி அவர்கள். இன்னும் ஒரு சில கட்சிகள் வரலான்னா சின்ன சின்ன கட்சிகள் தான். இந்த தேமுதிக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, இது பாருங்க, நான் தாய் மாதிரி எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கடந்த தேர்தலையும் அப்படி தான் இருந்தது பார்த்தோம். போன தடவையாவது அமமுக தனியாக நின்றது, நிறைய சீட்டு கொடுத்தாங்க. இந்த தடவை யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கும் அந்த பழைய செல்வாக்கையே நினச்சிக்கின்னு எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க, மந்திரி பதவி கொடுங்க, இப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா இன்றைக்கி தேமுதிகவுக்கு வேறு போக்கிடம் இல்லை. திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களே அதிக சீட்டு கேட்டு இப்போ பிரச்சனை பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் இவங்களையும் சேர்த்துக்கின்னு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அவங்க? அதனால் திமுக பக்கம் போவதுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே போனாலும் 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தாலே அதிகம். அதுக்கு மேலே அங்கே இடம் கிடையாது கொடுக்கறதுக்கு. இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு தாவேக்கா பக்கம் சேருவாங்களா? கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சி விஜயோடைய கட்சி கூட்டணியில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக சேர்ந்தா இது அதிமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்வேன். ஏன்னா அவருடைய ஆதரவாளர்களே நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பட் இந்த அட்வான்டேஜை இத்தோடு அவங்க நிறுத்திக்கக்கூடாது. சரி ரைட்டு, மோடி வந்தார், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார், ஒரு பெரிய மக்கள் எழுச்சி இருந்தது அப்படின்றத பார்த்தோம்.
இது போதும் ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா திமுக வந்து கிரவுண்ட் லெவலில் நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. அது காலங்காலமாக அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அது ஊடகமாகட்டும், இல்லை வந்து மக்கள்கிட்ட அவங்களுடைய திட்டங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், அதுலெல்லாம் அவங்களுடைய அந்த வெல் ஆயில்டு மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரியாக அவங்க வேலை பார்க்குறாங்க. அதனால் அதுக்கும் மேலே ஒரு படி போயிட்டு இவங்க உழைச்சா மட்டும்தான் வெற்றி சாத்தியமாகுமே தவிர, பார்த்தீங்களா திமுக மீது எதிர்ப்பு இருக்கின்றது, இன்னைக்கு அதிமுக பக்கம் அப்படியே அலை வீசுகின்றது, அதனால் நாங்கள் அப்படியே ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா இது முயல் ஆமை அப்படி தான் நான் சொல்வேன். ரைட். அந்த பக்கம் திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் அணியை சேர்ப்பதற்காக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா செய்திகள்லாம் வருகின்றன. அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியில் ஒருவேளை அவர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் இங்கே 17 சீட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அன்புமணி அவர்களுக்கு. அப்போ அங்கே வந்து அதுக்கு குறையாமல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. எங்கேருந்து கொடுக்கறது? அது ஒரு பிரச்சனை. அடுத்தது விசிகா. இவங்க வந்து பாமக, பாஜக ரெண்டும் இருக்க இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச என்னதான் ஒரு பாதி பாமக அப்படின்னாலும் அவங்கள கொண்டு வந்து கூட்டணியில் சேர்த்தா அவங்க அதே கூட்டணியில் விசிகா கண்டினியூ பண்ணாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அவர்களுடைய அந்த செல்வாக்கு அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கா பக்கம் போயின்னு இருக்குது. இப்போ இதையும் ஒத்துக்கிட்டு வேற வழி இல்லைங்க, பாசக வந்துடும், அதுக்காக வந்து நாங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவில் அவங்களுடைய வாக்கு வங்கின்றது தாவேக்கா பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டணியாகத்தான் திமுக கூட்டணி இருக்கும். இதில் திரும்ப அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார், அதாவது திமுக, அதிமுக இந்த கட்சிகள் பலவீனப்பட்டால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியமாகும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு விசிக பலகீனப்பட்டு வருவது போல் தெரிகின்றது. ஒரு பக்கம் அவர்களுடைய செல்வாக்கு தாவேக்கா பக்கம் போகுதுன்றதை பார்த்தோம். இன்னொரு பக்கம் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. ரெண்டு தரப்பிலிருந்து வந்து அறிக்கை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. முதல்ல அந்த அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, சபாநாயகர்கிட்ட போயிட்டு அவங்க தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவும் கொடுத்துட்டு வராங்க. அன்றைக்கே நம்ம கேட்டிருந்தோம், இது வந்து பிரைப் அப்படின்லாம் சொல்லும்போது கமிஷனர்கிட்ட இல்லை வந்து காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர்கிட்ட போயிருக்கணும். சபாநாயகர்கிட்ட போயிட்டு அதுவும் தகுதி நீக்கம்னா என்ன பேசிஸில் தகுதி நீக்கம் செய்வாங்க? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் எலெக்டட் எம்எல்ஏ அப்படின்றதுக்கு நிறைய ஷரத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரி புகார் பேர்லலாம் வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியாது. அவங்க அந்த மாதிரி கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. பட் விசிகா தரப்பில் அது எப்படி வந்து நீங்கள் தகுதி நீக்கம் செய்யலாம், அங்கே போயிட்டு மனு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போது சபாநாயகரை போய் பார்த்துருக்காங்க, அவர் வந்து இந்த மனுவை வாங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னும் போது நேச்சுரலி எல்லாரும் எதிர்பார்ப்பது விசிகா வந்து திமுகவிடம் இந்த கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டும். எப்படிங்க சபாநாயகர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவரும் அதை வாங்கிக்கிறாரு, ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க, வெளில பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இப்போது திமுகவுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் விசிகாவோ இல்லை வந்து திருமா அவர்களோ பயங்கரமாக வந்து ஆதரவு தெரிவிக்கின்றார். அதுக்கு வந்து விளக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கார். அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுல முன்னிலையில் இருப்பது விசிகா. ஆனால் விசிகாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது விசிகா தலைவரே இதை பற்றி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. என் கண்ணில் எதுவும் படலை. மற்ற தலைவர்கள் அவங்க தான் வந்து குரல் கொடுத்துருக்காங்க, இது சரியில்லை, அது அப்படி, இது அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் திமுக மௌனமாக இருக்கின்றது? இப்போது எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி வந்து விசிகாவுடைய எம்எல்ஏவை குறிவைத்து இந்த மாதிரியெல்லாம் புகார் வரும்பொழுது, நாளைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது விசிகாவுடைய தரப்பு ஆல்ரெடி பலகீனப்பட்டு போயிட்டது இல்லையா? இவங்க வந்து திமுக, அதிமுக பலகீனப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விசிகாவே பலகீனப்பட்டு விட்டதுன்னா அப்புறம் கூட்டணி ஆட்சியை விடுங்க, கூட்டணியில் எத்தனை சீட்டுன்றதுக்கே வந்து பிரச்சனை ஆயிரும் இல்லையா? ரொம்பவே மர்மமாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த விசிகா தரப்பிலிருந்து பெரிய அளவு எதிர்ப்பு வராதது, அதுதான் முக்கியம். சமீபத்தில் ராசா அவர்கள் பேசியிருந்தார், அதாவது திருமாவளவன் அவர்களோ இல்லை மற்ற ஜாதிய கட்சி தலைவர்களோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருங்க. இதை எதிர்த்து விசிகாவினர் வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, திருமாவளவன் போன்ற ஜாதிய கட்சி தலைவர்கள் இல்லைனா திருமாவளவன் உள்ளிட்ட ஜாதிய கட்சி தலைவர்கள் அப்படிலாம் சொல்லலைங்க. திருமாவளவன் அவர்களோ மற்ற ஜாதிய கட்சி தலைவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து அவரோட சேர்த்து சொன்னார்னு எடுத்துக்கக்கூடாது. இப்படி ஒரு முட்டு எங்கேருந்தாவது வரும்னு எதிர்பார்த்தேன். இல்லை, அந்த மாதிரி முட்டு வரவில்லை. போராட்டம் தான் அதுக்கு பதிலாக வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் எம்எல்ஏ விசிகா எம்எல்ஏ மேலே புகார் தான் வருகின்றது.
இது மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சபாநாயகர்கிட்ட கொடுத்தா தகுதி நீக்கம் அப்படின்னு கேட்டால் அதை வச்சு அவர் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. காவல்துறைக்கிட்ட போயிருக்கணும். காவல்துறைக்கிட்ட போனாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீல் வச்சாங்க, சட்ட போராட்டம் நடந்து நாங்கள் வந்து அதை மறுபடியும் இயக்க ஆரம்பித்தோம், இப்போவும் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க தரப்பு குற்றச்சாட்டு. பட் காவல்துறைக்கிட்ட புகார் கொடுத்தாங்களா அது தெரியல. கொடுத்தா நிச்சயமாக அவங்க விசாரிப்பாங்க. ஆனால் இது அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கின்றது, நல்லாவே தெரியுது. ஏன்னா விசிகாவுடைய அவங்க எதிர்ப்பில் வந்து அது நல்லாவே தெரியுது, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கின்றது அப்படின்னு. ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான அரசியல்? ஒருவேளை பாமகவை சேர்த்துக்கினாலும் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஃப் பண்ணுறாங்களா? அப்படி பாமகவை சேர்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன? ஒருவேளை இப்படி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். பாமகவை ராமதாஸ் அவர்களது பாமக அதை வந்து திமுக கூட்டணியில் சேர்த்துக்கின்னு இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 17 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த 17 சீட்டில் இந்த பாமகக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம், இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அது வந்து விஷுவல் திங்கிங் தான், நடக்காது. இந்த பாமகவும் அந்த பாமகவும் எதிர்த்து நின்றாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நெகட்டிவ் வாக்குகளும் வந்து திமுக தரப்பில் இருக்கும். அதாவது அவங்க பக்கம் வர வேண்டிய வாக்குகள் கூட திமுக பக்கம் வராது. அந்த 17 தொகுதிகள் மட்டும் இல்லை, மற்ற தொகுதிகள்லையும் இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது தாவேகா. ரொம்ப நாளாக அமைதியாக இருந்தாங்க, எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த விசில் கிடைச்ச உடனே பிகிலு அப்படின்னு கபால்னு களத்தில் இறங்கிட்டாங்க போல இருக்கு. விஜய் அவர்கள் அந்த மாமல்லபுரத்தில் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கார் போல இருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னார், இவன் ஊழல் செய்ய மாட்டான் அப்படின்னாரு. ஒரு சின்ன கரெக்ஷன், இனிமேல் அப்படின்னு சொல்லணும். ஒரு பைசா கை வைக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு தேவையில்லை அப்படின்னாரு. அப்படியா? அதுதான் ஏற்கனவே வந்து வருமானத்தை கணக்கு காமிக்காம கோர்ட்டுக்கெல்லாம் போய் நிற்கிறீங்களே, இனிமே தான் வருமானம் சேர்க்கணுமா? அப்படித்தான் வந்து ஜனங்க எடுத்துக்கிறாங்க. எப்படிங்க வாங்கின பணத்தை கணக்கு காமிக்காம ஏமாத்திட்டு இன்கம் டேக்ஸில் மாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பெனால்ட்டி போட்டிருக்கணும், 2 வருஷம் கழிச்சு போட்டது தப்பு அப்படின்னு கோர்ட்டில் போய் கேஸ் நடத்தி நிற்கிறீங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது? இல்லைங்க, வரி கட்டாமல் இருக்கிறதெல்லாம் ஊழல் கிடையாது அப்படின்னா, ஒரு தனி மனிதனாக இருக்கும் பொழுதே வந்து அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை சேராமல் ஏமாத்துறவர் நாளைக்கு வந்து அரசு பணத்தை கையாளக்கூடிய இடத்துல அவரை கொண்டு வந்து வச்சா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு என்ன மக்களுக்கு தெரியாதா? இதுதான் மக்களை முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் டயலாக் பேசினா அது தேராது. சுற்றி இருக்கவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் 40% வந்துட்டாங்க 50% வந்துட்டாங்க அப்படின்னு ஏற்றி விடுவாங்க. கரெக்டு, எல்லாம் வந்து 26 எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். பட் ஒரு விஷயம், தாவேகா வந்து அந்த ஒரு மொமெண்டத்தை வந்து இழந்து விட்டார்கள், எஸ்பெஷலி இந்த ஜனநாயகன் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் சப்டியூடாக இருந்தாங்க. பாஜக அதிமுக தலைவர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த பூஸ்ட், இது சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு வாங்கல, அந்த மாதிரி கொடுத்து மறுபடியும் கொஞ்சம் மேலே வந்தாங்க. ஜனநாயகன் விஷயத்தில் மறுபடியும் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. இனிமேல்லாம் இது ஒரு கட்சியாக ரெக்கவர் ஆகிறது அப்படின்றதெல்லாம் சான்ஸே கிடையாது. பட் இவங்க அந்த ஃபுல் ஆக்டிவ் மோடில் போகாததுனால பெரிய பாதிப்பு திமுகவுக்கு தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேலும் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் வந்து தாவேகாவை நம்புவதற்கு தயாராக இல்லை. அவருடைய ரசிகர்கள், அதுக்கப்புறம் திமுக பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சில சதவீத ஓட்டுகள், இது மட்டும்தான் இனிமேல் தாவேகா. ஸோ டபுள் டிஜிட் அதை டச் பண்ணுறது அப்படின்றதே ஆஸ் ஆஃப் நோ தாவேகாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க வந்து 50% ரீச் பண்ணிட்டு தான் கனவுல இருக்காங்க. இருக்கட்டும், கனவு என்னைக்காவது ஒரு நாள் விடியல் வந்த பிறகு கரைஞ்சி தானே ஆகணும். இதில் பாஜகவில் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது இந்த செயற்குழு கூட்டம், அது பாருங்கள், இந்தியாவிலேயே தடவையாக ஒரு ஹோம் தேட்டரில் வந்து செயற்குழு கூட்டம் நடத்துறது இந்த கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு. என்னங்க, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? இப்போ நான் ஹோம் தேட்டரில் நடத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பெரிய மைதானத்தில் செயற்குழு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரை நாங்கள் வந்து கூப்பிட்டு வர முடியும்? காசு கொடுத்து இல்லை காசு செலவு பண்ணிலாம் நாங்கள் கட்சி நடத்த மாட்டோம். ஏற்கனவே வந்து படமும் சரியாக ஓடுறதில்ல, இந்த பிக் பாஸ்லேருந்து வேற தூக்கிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதனால் இருக்கிறவங்களை வச்சு இவ்வளோதாங்க நடத்த முடியும். அது வேறு ஏதோ பிஜிஎம்லாம் வேறு போட்டதா சொல்கிறாங்க. அது அவங்களா போட்டாங்களா இல்லை இவங்களா ஆட் பண்ணாங்களா தெரியல. சரி, என்ன பண்ணுறது, சினிமா நடிகர் ஹோம் தேட்டரில் தான் வந்து செயற்குழு நடத்துவார், வேற எங்கே நடத்துவார்? இதுனா புதுசாக அது வேறு வந்து கதவு திறந்துருக்குதுன்னு சொன்னோன்னா எல்லாம் கிளம்பி போட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் பேரை வச்சுக்கின்னு இவ்வளோதான் நடத்த முடியும். விடுங்க, அவங்ககிட்ட ஹாலில் நடத்தாமல் அட்லீஸ்ட் ஒரு ஹோம் தேட்டர்லையாவது நடத்தினாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. என்ன இனிமேல் அவர் சாதிக்க போகிறாரு?
அதான் ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ அங்கேயே போயிட்டு சரண்டர் ஆகிட்டாரு. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வாங்கியாச்சு. அவ்வளோதான். அது வேற சொல்லிட்டாரு, இனிமேல் யாரும் வந்து இந்த எம்எல்ஏ எம்பி இந்த பதவியை எதிர்பார்த்து வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார், இனிமேல் யாருக்கும் எந்த சீட்டும் கிடையாது அப்படின்னு. அப்புறம் யார் வருவாங்க பின்னாடி? அப்புறம் இருக்கிறவங்கள வச்சு நடத்துறதுக்கு இது போதாதா? என்னங்க நீங்கள் ஏதோ நடத்தினாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு வடையை எண்ணுன்னா அதில் இருக்க ஓட்டையை அளந்துருந்தாங்களாம், அந்த மாதிரி. ஆனால் இந்த செயற்குழு கலந்துனவங்களாம் பெரிய தியாகிகள், எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவரோடையே கூட இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க நிஜமாகவே வந்து உண்மையான கட்சி தொண்டர்கள். அவ்வளோதான், நான் மொத்தமே கட்சி தொண்டர்கள் அப்படின்னு கேட்காதீங்க, அவ்வளோதான் இருக்குது, என்ன பண்ணுறது. இதுக்கு மேலே வைகோ எத்தனை சீட்டு அப்படின்னா அவர் வேற பேசியிருக்காரு, கமலஹாசன் எனக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு. கரெக்டு தான். இப்போது அவருடைய கட்சியில் கட்சி இன்னும் இருக்கா? சரி, இருக்கு. துரை வைகோ அவர்கள், அவர் எப்போ அரசியலுக்கு வந்தார்? எல்லாத்தையும் விட்டுட்டு, கட்சியில் காலங்காலமாக பல வருஷமாக உழைச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்தாருல. அப்போ தெரியலையா அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு? அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து வெளிநாட்டில் வந்து பசங்க படிப்புக்காக இருந்தேன், அதுக்கப்புறம் அப்பாவால் போக முடியல நிறைய இடங்களுக்குன்றதுனால இந்த கல்யாண காட்சிக்கு போகிறதுக்கு வந்தேன், அப்போ வந்து கட்சி தொண்டர்கள்லாம் என்னை வரணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அரசியலில் வியாபாரம் தான் பண்ணியிருந்தார், அதான் ஏஜென்சிலாம். அது வந்து நம்ம தப்பு சொல்லலை, யாராக இருந்தாலும் ஒரு தொழில் செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறத நீங்கள் வந்து எம்பி ஆகிவிட்டு நீங்கள் வந்து கமலஹாசன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? கடைசி அந்த பதட்டம்னு சொன்னேன் இல்லையா, அந்த கூட்டணி குழப்பங்கள் போக சமீபத்தில் நிறைய அறிவிப்புகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த ஓய்வூதிய உயர்வுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று. ஆனால் அவங்க கேட்கறது எங்களை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு. மதிப்பெண் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆர் மேபி இதை எதிர்த்து யாராவது கோர்ட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கின்றது. இவ்வளோ நாளாக எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி அறிவிப்பு அப்படின்றது, சரி கடைசி நேரத்தில் வந்து எதுவும் சொதப்பிடக்கூடாது, அதனால் எதையோ ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தது நல்லாவே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். சரி, இந்த ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த எலெக்ஷன் நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுப்பதில் இருக்க ஒரு சங்கடம் என்னென்னா, ஜனங்க கேட்பாங்க, இத்தனை வருஷம் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, அப்போல்லாம் செய்யாமல் நான் மறுபடியும் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தா எனக்கு கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது, இனிமே வந்து அடுத்த தடவை தான் செய்வீங்களா, இந்த தடவை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய டிராபேக் ஆளுங்கட்சிகளுக்கு. எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் சமாளிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி அப்படின்றது ஒரு மொமெண்டத்தோடு இருக்குது. ஆமாம், அதுதான் உண்மை. மொமெண்டம் இஸ் ஆன் என்டிஏ சைட் நவ். இது வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை, அது சொதப்பிடுச்சு இது சொதப்பிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கலாம். நம்ம வந்து எதையும் எதிர்பார்த்து பேசுவது கிடையாது. அதனால் என்ன உண்மை கள நிலவரமோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போதைக்கு திமுகவுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, தாவேகா மறுபடியும் அந்த பழைய உத்வேகத்தோட ரொம்ப ஆக்டிவாக வந்தால் மட்டும்தான் ஒரு சான்ஸு. அண்ட் அதுவும் அவங்க தனியாக நின்றா பாசிபிலிட்டியே கிடையாது. இன்னும் சில கட்சிகளோ இல்லை மற்ற கட்சியிலேருந்து வெளியேறி சிலரோ தாவேகா பக்கம் சேர்ந்தா மட்டும்தான் தாவேகா உத்வேகத்தோடு அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அவங்க முழு ஆக்டிவ் மோடுக்கு போனால் மட்டும்தான் திமுக தரப்பு வாக்குகள் மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளையும் அவங்களால வந்து ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா திமுக தரப்பு மட்டும்தான் சரிவை சந்திக்கும். ஆனால் அதுக்காக தாவேகாவை கூட்டு போய் ட்ரைனிங்லாம் கொடுக்க முடியுமான்னு அறிவாலயத்தில் இன்டர்ன்ஷிப் மாதிரி மானியமாக தான் இன்டர்ன்ஷிப்பு இங்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விசிகா வந்து தீபாவளி ஆஃபரை ஏற்றுட்டு போயிடுவாங்களோ, சொல்ல முடியாது. அரசியலில் எதுவும் நடக்கலாம். ரைட். கடைசியாக அண்ணன் ட்ரம்ப் அமெரிக்காவில் வந்து பயங்கரமான பனி புயல் அதெல்லாம் வீசுகின்றதாம். இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டுக்கிறார். ஆமாம், ட்ரூத் சோஷியல் இல்லாமல் இப்போ வந்து அடிக்கடி அந்த எக்ஸ் தளத்துலேயும் அவர் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்காருங்க. சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த ஈஸ்டர்ன் சைடில் நினைக்கிறேன் அங்கெல்லாம் வந்து பயங்கரமான பனி இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துருச்சு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வழக்கமாக வந்து இந்த ஃபெடரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லை ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆர் அட்லீஸ்ட் மை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாவது சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது என் ஆட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இவர் உலகத்துக்கே பிரசிடென்ட்னு நினச்சின்னுக்கிறார்ல, அதனால் டொனால்ட் ஜே ட்ரம்ப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போவுமே அவர் வந்து தன்னை தேர்ட் பர்சனில் தான் வச்சு பார்ப்பார்.
நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம்? சென்னையிலேயே இப்படி குளிருது, அப்புறம் அமெரிக்காவில் வந்து கேட்கணுமா? நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கஷ்டப்பட போகிறது ஜனங்க தான். இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், உலகம் முழுக்க ஓட்டு போட்ட மக்கள் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கஷ்டம்தான். இதுதான் அரசியல். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.